கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கடைசி நாட்களில் மனுஷர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள். ஆமென். இங்கு பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை சத்தியத்தின் நிமித்தம் மை ட்ரூ சன் இன் ஃபெய்த் என்று அழைத்து சுபாவ அன்பை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒரு பசு தனது கன்றுக்குட்டிக்கு மட்டுமே பால் கொடுத்தரும். மற்றொரு பசுவின் கன்றுக்குட்டிக்கு பசியினால் அது வாடினாலும் அதை உதைத்து தள்ளிவிடுமே. இதுவே சுபாவ அன்பு. இதை மாற்றவும் முடியாது. இது போன்ற கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இது போன்றதான சுபாவ அன்பில்லாதவர்களாய் மிருகங்களைப் போல் ஜீவிக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளைகளை கொலை செய்வதும், பிள்ளைகள் தகப்பன் தங்கள் வயது சென்ற பெற்றோரை அனாதை ஆசிரமங்களில் சேர்த்து விடுவதும், சிலர் பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டி விடுவதுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருக்கிறார்களே. கூட பிறந்த தன் சகோதரிடம் அன்பு செலுத்தாமல், அதாவது தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். சில பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் சுபாவ அன்பில் சோதனையை சகித்து ஜெயம் பெறுகிறார்கள். ராஜாவாக இருந்த தாவீது தன் மகன் அப்சலோம் தனக்கு விரோதமாக எழும்பினதினால் தாவீது தன் அரண்மனையில் விட்டு பாதரட்சை கூட போடாமல் ஓடுகிறான். ஆனால் அதே சமயம் தாவீதின் சுபாவ அன்பு சோதிக்கப்படுகிறது. எப்படி என்றால், அதே தனது மகனுக்கு விரோதமாய் தனது படை தளபதிகளை அனுப்பும்போது, பிள்ளை அண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் போரில் மெதுவாய் நடப்பியுங்கள் என்ற ஒரு சுபாவ அன்பின் கட்டளை இடுகிறான். மற்றும் போரில் அப்சலோமை தனது படை வீரர்கள் கொன்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே சந்தோஷப்படாமல் என் மகனாகிய அப்சலோமே என்றும் சுபாவ அன்பு வெளிப்பட்ட ஒரு தாவீது புலம்புகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் கூட உங்களுக்கு எதிராக சத்துருக்களாக மாறி உங்கள் சுபாவ அன்பு சோதிக்கப்படும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அன்பில்லாதவர்களாய் மாறாமல் தாவீதைப் போல சுபாவ அன்பில் தரித்து நில்லுங்கள். ஆமென். God bless you.